ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு 1 வருஷம் கையில் இருக்கு. யார் யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா, ஏன்னா 25ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம். அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன். நான் வெளியிடத்தான் போறேன். பொறுமை காட்கின்றேன். நீ அந்த வேலையை செய்யறான்னு நான் பாக்குறேன். எஸ்ஐடி அந்த வேலையை செய்தா, நீங்க அந்த வேலை இந்த மாதிரி நீங்க அப்படியே ஒரு பத்திரிகை நண்பர்களை இழுத்து அவங்க செல்போன் பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கினீங்க. அப்படித்தான். அது உங்களுடைய தர்மம். என் தர்மம். ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல, அதிகாரம் உங்க கையில் இல்ல. ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும்? அது லீக் ஆன எஃப்ஐஆர் சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும். அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும். இன்னைக்கு லீக் ஆன எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு? இன்னைக்கு கேள்வி லீக் பண்ணவ யாருங்கிறதான் கேள்வி. இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டு இருக்கிறோம், அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன். அவரை புடிங்கன்னா நீ லீக் ஆன என் செல்போன்ல தான் லீக் ஆன எஃப்ஐஆர் இருக்கு, என்னையும் கூப்பிடு. அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசினேன். எனக்கு அனுப்பிச்சது யாரு? எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும். எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா? அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும். எனக்கு வெளியிட தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு 23ஆம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவ யார்கிட்ட பேசினா சொல்லுவோம். 24ஆம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு? அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும். ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிங்க. காவல்துறை வேலையை நானும், காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்யும். அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ, நீ டெலீட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேர்ல போட்டு டெலீட் பண்ணதெல்லாம் எடுப்பேன்.